தனிநபர் ஒருவர் 9 சிம் கார்டுகளுக்கு மேல் பயன்படுத்தினால் 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? டிஜிட்டல் யுகமான இந்த 21ஆம் நூற்றாண்டில் பர்சனல் மற்றும் ஆபீஸ் பயன்பாடு என்று வெவ்வேறு பயன்பாட்டிற்கு தனித்தனி மொபைல் போன்களை பலரும் பயன்படுத்தி வருகின்றனர். பல தேவைகள் இருப்பதால் பல சிம் கார்டுகளையும் வைத்திருப்பது என்பது நடைமுறையாகிவிட்டது. இதில் இனி தனிநபர் பல சிம் கார்டுகளை வைத்திருப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது நாட்டில் நடக்கும் பலவித குற்றங்களுக்கு தொலைபேசி சாதனம் மூலக்கூறாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இது தொடர்பாக நடக்கும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக தொலைபேசி பயன்பாட்டில் புதிய நெறிமுறைகளை மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் உருவாக்கியுள்ளது. இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டின் தொலைத்தொடர்பு சட்டத்தின்படி கடுமையாக விதிமுறைகளை இந்திய அரசு உருவாக்கியுள்ளது. அதில் ஒரு தனிநபர் 9 சிம் கார்டுகள் வரை வைத்திருக்கலாம். ஆனால் அவர் 10 சிம் கார்டுகளையோ அல்லது அதற்கு மேலோ வைத்திருந்தாலோ அவர்களுக்கு 50,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்தையும் பொறுத்து ஒருவர் பயன்படுத்தும் அதிகபட்ச சிம் கார்டுகளுக்கான வரைமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பதற்றமான மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், அசாம் போன்ற மாநிலங்களில் ஒருவர் அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகள் வரைதான் வைத்திருக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தில் மேலும் பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. சிம் கார்டுகளை பெறுவதற்கு வேறு ஒரு பெயரை யாராவது மோசடியாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயனரின் அனுமதியின்றி வணிகச் செய்திகளை அனுப்பினால் அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு 2 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் போன்ற பல விதிமுறைகளை மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரு தனிநபரின் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன என்ற தகவலை sancharsaathi.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இந்த இணையதளத்தில் செல்போன் எண்ணை பதிவிட்டால் அந்த எண்ணிற்கு OTP அனுப்பி வைக்கப்படும். அதை பதிவு செய்த பின் ஆதார் எண்ணை பதிவிட்டால் உங்களுடைய ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள சிம் கார்டுகளின் விவரங்கள் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.